நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக விசாரணை தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் டிஎன்ஏ பரிசோதனைக்காக அவரது குடும்ப உறுப்பினர்களின் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜான் கிறிஸ்டபர். வணக்கம் ஜான் கிறிஸ்டபர், தற்போது யாரிடமெல்லாம் இந்த இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளது, முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக நெல்லை காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் தற்போது டிஎன்ஏ பரிசோதனைக்காக ஜெயக்குமாரின் குடும்ப உறுப்பினர்களின் இரத்த மாதிரி சேகரிப்பு தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மதுரை மண்டல தடய அறிவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள அந்த இரத்த பரிசோதனையை சோதித்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க இருப்பதாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் தற்போது முன்னேற்றம் கிடைத்துள்ளது. ஜெயக்குமாரின் குடும்ப உறுப்பினர்களிடம் தற்போது டிஎன்ஏ பரிசோதனை செய்ய இரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு மதுரையில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதாவது திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் திசையன் விலையில் உள்ள அவரது வீட்டு தோட்டத்தில் உடல் எரிந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. உயிரிழந்த ஜெயக்குமார் தானா என்று அவரது குடும்பத்தினர் சந்தேகம் எழுப்பிய நிலையில் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட உடல் தனது கணவரின் உடலோ அல்ல என ஜெயக்குமாரின் மனைவி ஜெயந்தி ஏற்கனவே மறுத்திருந்தார். உடலில் இருக்கும் அடையாளங்களை தனது கணவரின் உடல் அடையாளங்கள் இல்லை எனவும் கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்ட உடலில் இருந்து தொடை எலும்புகள் தற்போது மதுரை மண்டல தடய அறிவியல் ஆய்வகத்திற்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஜெயக்குமாரின் மகன் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் இரத்த மாதிரிகள் தற்போது எடுக்கப்பட்டு டிஎன்ஏ பரிசோதனைக்காக மதுரை மண்டல தடய அறிவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. விரைவில் டிஎன்ஏ பரிசோதனை முழுமையாக முடிக்கப்பட்டு அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ஜான்.